ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச் ரெடி பண்ணேன், என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் சிம்பிளான டிஃபன் முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறமேட்டு லஞ்சும் சிம்பிள் மெனு தான், பட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சுட சுட சாப்பிட்டோம். ஸோ அந்த லஞ்ச் தான் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சுட சுட சூடான சோறு, இது கூடவே கொதிக்க கொதிக்க மணக்க முள்ளங்கி சாம்பார். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முள்ளங்கி சாம்பார். அதுவும் இந்த மண்சட்டியில் வைக்கிறப்ப சொல்லவே தேவையில்லை. இந்த சாம்பாரை எப்படி செய்யணும்னு தெரியணுன்னா நம்மளுடைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே என்ன பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல். பீட்ரூட்டில் அயன் நிறைய இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி தரணும். பெண் குழந்தைகள் இல்லை, எல்லாருமே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பீட்ரூட் பொரியலும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இது கூடவே அப்பளம், அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நல்ல சூடாக இருந்ததுனால எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் அப்படியே வச்சு பரிமாறுறாளே அப்படின்ட்டு. நாங்கள் 4 பேர் தான் அப்படின்றதுனால எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மிச்சம் என்னெல்லாம் மீறுதோ அதை எல்லாத்தையும் சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி கழுவி எடுத்து வச்சுருவேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எந்தெந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத. அதனால் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேணாம், என்ன எல்லாத்தையும் சமையல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், சாப்பாடு பொரியல் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, குழம்பு மட்டும் பார்த்திங்கன்னா மண்சட்டியில் அப்படியே தான் எப்போவுமே வச்சுருப்பேன் நான். ஏன்னா அப்போ தான் மண்சட்டியினுடைய முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக குழம்பு வகைகளை அப்படியே தான் வச்சுருப்பேன். இப்போ நான் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் இந்த பழம் என்ன பழம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாவல் பழம் தாங்க. நாவல் பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஹெல்த் வைஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாவல் பழம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாவல் பழம் சாப்பிட்டுட்டு மறுநாளைக்கு தொண்டை கட்டும், அந்த அளவுக்கு நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாவல் பழம் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் கிடைக்கும், எல்லா டைம்லேயும் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறப்ப தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பழம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ரொம்ப இருக்குது. இதை பார்த்திங்கன்னா கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ஹீமோக்ளோபினுடைய அளவை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இரத்த சோகையிலேருந்து விடுபடலாம் இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றப்ப. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தரும். அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் இருக்குது, அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குது. நம்மளுடைய சருமத்தை பார்த்திங்கன்னா பளபளப்பாக வச்சுருக்கும். கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் நாவல் பழம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா தொண்டை கட்டும், சில டைம் ஃபீவர் கூட வரும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதையே நான் உங்ககிட்ட பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிச்சு, இவங்களால தான் தொண்டை கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இப்போ என்னுடைய வாய்ஸ் கொடுக்குறப்பவே பார்த்திங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதை அப்லோட் பண்ணுறது ஈவினிங் டைமு. மத்தியானத்துலேருந்து நல்லா சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிச்சு எனக்கு. பாருங்கள், இதை அப்படியே சாப்பிட்றதோட இதில் கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாய் தூள் சேர்த்து வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு நாவல் பழம் பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். பாய்.